பாதிக்கப்பட்ட நம் சொந்தங்களின் ஆன்மாவின் குரல், இந்த நிலத்தின் குரல், மாசற்ற மக்கள் தலைவர் வைகோ அவர்களின் வெண்ணும் வெள்ளமாக திரண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கதிர் வெடித்து பிளவு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முன்தோன்றி பூத்ததுவும், பதிபதரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்ததுவும், என் உயிரான தமிழே, இந்த மண்ணும் விண்ணும் அவை கடலும் மலைகளும் ஓடும் நதிகளும் நீரோடைகளும் இருக்கின்றவரை இந்த பூமியிலே நிலை கொண்டிருக்கின்ற விருட்சங்கள் வழிவழியாக வளரும் வரை உலக மொழிகளிலேயே மூத்த மொழியான உயர்தனி செம்மொழியாம் செந்தமிழ் மொழி நிலைத்திருக்கும் என்ற சரித்திர பெருமைக்குரிய அந்த மொழி பேசும் மக்களாகிய தமிழ் பெருமக்களின் நலனை, அவர்களினுடைய வாழும் தலைமுறை, வருங்கால தலைமுறையினுடைய நலனை பாதுகாப்பதற்காக மீனவர் சமுதாயத்தில் இந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடுவதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சகோதரி பேராசிரியை பாத்திமா அவர்களும் மற்ற சகோதரர்களும் உடன் இருக்க, இந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய கொடுமைகளை பற்றி நீதிமன்றத்திலே மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி, அந்த போராட்ட காலத்தில் ஒன்றை நினைவூட்டுவதற்காக இப்பொழுது சொல்லுகிறேன். இந்த துண்டுத்தாளிலே அச்சடிக்கப்பட்ட பெயர்களை எல்லாம் நான் வரிசையாக உச்சரிப்பதற்கு 5 நிமிடம் ஆகிவிடும். அவர்கள் உச்சரித்ததாகவே நினைத்துக் கொள்ளட்டும். அற்புதமான உரைகளை செவிமடுத்தீர்கள். என் தம்பிமார்களின் உரையை 81 வயது, 81 ஆண்டுகளை கடந்து விட்ட நான் இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் நான் இந்த மண்ணில் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. அது இயற்கை நீதி செய்யக்கூடிய முடிவு, இயற்கையின் முடிவு. ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்வது, நான் என்னுடைய பொது வாழ்க்கையில் சல்லி காசு எவரிடத்திலும் நான் வாங்கியது கிடையாது. இதை யாரிடம் சொன்னேன்? நரேந்திர மோடியிடம், அமித்ஷாவிடம் சொன்னேன். எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு வைத்துக் கொண்ட பிறகு அதிக இடங்களிலே மோடியினுடைய கட்சி வெற்றி பெற்று அவர் பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்ற செய்தி வந்து, முன்பு நிதியமைச்சராக இருந்த அருமை நண்பர் யஸ்வந்த் சின்ஹா வீட்டிலே நானும் கணேசமூர்த்தியும் உரையாடி கொண்டிருந்த வேளையில் வந்த அலைபேசி தொடர்பு அதிர்ச்சியாக இருக்கிறது. நரேந்திர மோடியின் பதவியேற்புக்கு கொலைகார பாவி ராஜபக்சேவை இந்திய அரசு அழைப்பு கொடுத்திருக்கிறது வருவதற்கு. சிங்களவன் கொட்டமடிக்கிறான், தமிழன் தலைகுனிந்து அழுகிறான் என்ற செய்தி வந்தவுடன் நான் அங்கே ராஜஸ்தான் முதலமைச்சரானாரே சகோதரி ராஜி, அவர்களிடத்திலே போய் இதை சொல்ல, பிரதமரை உடனே சந்திக்கிறது கேட்க அவர் குஜராத் போய்விட்டார். காத்திருந்து பாருங்கள் என்றார். நான் இமெயிலிலே, மின்னஞ்சலிலே 4 பக்கத்துக்கு ஒரு கடிதத்தை அடுத்த 1 மணி நேரத்தில் நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்துவிட்டு நான் இல்லத்தில் இருக்கிறேன். எனக்கு மறுதகவல் வருகிறது. நாளை 3 மணிக்கு குஜராத் பவனத்தில் மிஸ்டர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, வாருங்கள் என்ற அழைப்பு வந்தது. நான் கணேசமூர்த்தியோடு அங்கு சென்றேன். அடுத்த அறைக்குள்ளே வேறு யாரையோ சந்தித்துக் கொண்டிருந்த நரேந்திர மோடி ஓட்டமும் நடையுமாக வந்தார். வந்து கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, ஒரு டெலிகேஷன் வந்திருந்தது என்று சொன்னார்.
அவர் உட்கார்ந்த மாத்திரத்தில் சொன்னார், மிஸ்டர் வைகோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, குஜராத்திலே ஆலமரத்தடியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தபோது உங்களை உரையாற்ற வருமாறு அழைத்த போது நீங்கள் ஒலிபெருக்கிக்கு முன்னால் வந்து நிற்பதற்கு முன்னால் அவர் முரளி மனோகர் ஜோஷி இந்தியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்பதற்காக பக்கத்திலே வந்து நின்ற நேரத்தில், மிஸ்டர் ஜோஷி, உங்க இடத்துக்கு போங்கள், I will translate Vaiko's speech in my mother tongue Gujarati language. குஜராத்தி மொழியிலே நான் மொழிபெயர்ப்பேன் என்று மொழிபெயர்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அதை பற்றி இப்போது என்ன பிரச்சனை? அதுதான் நினைவில் பதியக்கூடிய ஒன்றாயிற்றே. நான் அதை பேசிட்டு வரவில்லை. இப்படி எங்கள் நெஞ்சிலே, எங்கள் மார்பிலே நீங்கள் ஈட்டியால் குத்தி சொருகுவீர்கள் என்று நான் ஒரு காலம் எதிர்பார்க்கவில்லை. முதுகிலே குத்தியது மட்டுமல்ல, எங்கள் இதயத்தை குத்தி கீழ்த்தி விட்டீர்கள். கொலைகார பாவி ராஜபக்சே 1,37,000 தமிழர்களை கொண்டு குவித்தவன், பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்களை கற்பழித்து நாசமாக்கி படுகொலை செய்ய காரணமாக இருந்தவன், இசைப்பிரியா என்ற அந்த யாழ் நங்கையை 16 ராணுவ மிருகங்கள் கற்பழித்து சீரழித்து எப்படி கொன்றோம் என்பதை அவர்கள் வாயாலே சொல்ல கேட்டு சேனல் 4 தொலைக்காட்சி இதை நாங்கள் வெளியிடுவதற்கே தயக்கமாக இருக்கிறது என்று அதை அமெரிக்க பாராளுமன்ற கட்டிடத்திலும் இங்கிலாந்து பாராளுமன்ற கட்டிடத்திலும் அவர்கள் அதை போட்டு காட்ட, அப்படி அந்த கொடுமையை செய்து 10,000 பெண்களை நாசமாக்கி கொலை செய்து எங்கள் இனத்தையே வேரோடு அழிக்க உட்பட்ட கொடும் பாவியையா நீங்கள் உங்கள் பதவி பிரமாணத்துக்கு அழைப்பது? நெஞ்சு கொதிக்கிறது. My blood is burning. என் ரத்தம் கொதிக்கிறது. இந்த கொடும் துரோகத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றவுடன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அப்பொழுது வந்து அமர்ந்த அருண் ஜேட்லி, பக்கத்து நாடுகளின் நட்புறவு வேண்டுமே, அதனால் தான் என்றான். மிஸ்டர் ஜேட்லி, keep quiet, don't interfere, you know about me. என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும், குறுக்கே பேசாதே. நான் பிரதமரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற போது அமித்ஷா வைத்தகன் வாங்காமல் என்னையே பார்த்துக் கொண்டிருந்தார். அவருக்கு எனக்கு பழக்கம் கிடையாது. அப்பொழுது நான் சொன்னேன் நரேந்திர மோடியிடம், நான் அரசியலுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆயிற்று, ஆனால் பொது வாழ்வில் ஓரளவு வசதியான குடும்பத்தில் பிறந்த நான் ஒரு சல்லி காசு இவனை சிங்கிள் பெண்ணி எவனிடத்திலும் கை நீட்டி நான் வாங்கியதில்லை. என் நாணயம், என் நேர்மை, என் உடன் பிறந்த கவசம், கர்ணனின் கவசம் நிலைத்தான் இதிகாசத்திலே தேவேந்திரன் மாறுவேடம் விட்டு வந்து கவச உடலங்களை அறுத்துக் கொண்டு போனான். கர்ணன் கவசத்தை இழந்திருக்கலாமே தவிர இந்த வைகோ நேர்மை என்னும் கவசத்தை என்றைக்கு விளக்க மாட்டான் என்று நான் சொல்ல, எதுவும் பேச முடியாத நரேந்திர மோடியிடம் நான் சொன்னேன், உங்கள் கூட்டணி அவரை நீங்கள் வரவழைத்தால் அந்த நிமிடத்திலே நான் முடித்துக் கொண்டு வெளியேறுவேன். அது மட்டுமல்ல, நீங்கள் பதவியேற்கிற நேரத்தில் 1000 தோழர்களை தமிழ்நாட்டிலிருந்து வரவழைத்து கருப்பு கொடிகளோடு வரவழைத்து உங்கள் பதவி பிரமாணத்தை எதிர்த்து பாராளுமன்ற வீதியிலே நான் முழக்க விடுவேன் என்று சொன்ன மாதிரியே அவர் ஒன்றும் பேசாமல் இருக்க நான் வெளியே வந்து தமிழகத்திலே இருந்து வருவதற்கு ஜீவனிடமும் மற்றவர்களிடமும் தகவல் சொல்லி புகை வண்டிகளிலே 850 பேர் புறப்பட்டு வர அங்கே பதவி பிரமாண நாடன்று காலையில் 10 மணிக்கெல்லாம் ஜந்தர் மந்தருக்கு சென்று அங்கே கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு நான் ஆங்கிலத்தில் முழக்கமிட்டவாறே அவர்கள் எனக்கு பின்தொடர்ந்து முழக்கம் செய்ய பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் வாசலிலே அவர்கள் பேரிகேட் போட்டுகளை தடுத்து ஐஜி முதல் அத்தனை போலீஸ் அதிகாரிகளும் உங்களை கைது செய்கிறோம் என்ற போது ஏற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் உள்ளே செல்ல அந்த ஐஜி சொன்னார், உங்களை பற்றி நான் நன்றாக அறிவேன், நீங்கள் துணிச்சல்காரர் மட்டுமல்ல நேர்மையானவர், இந்த நாற்காலிலே உட்கார்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் வேண்டுமானால் வெளியிலே இருக்கட்டும் என்ற போது வேண்டாம், ஒரே ஒரு உதவி செய்யுங்கள்,
பாராளுமன்றத்திலே பஞ்சாலத்து சிங்கம் பகத்சிங் வெடிகுண்டு வீசிவிட்டு அவனை கைது செய்து கொண்டு வந்து இதே பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அறையில் அடைத்து வைத்திருந்தார்கள் 2 நாள் என்று நான் படித்திருக்கிறேன். இப்பொழுது வந்து விசாரித்தேன். அந்த அறை கதவு நிரந்தரமாக பூட்டப்பட்டிருக்கிறது. யாரும் உள்ளே போக அனுமதி கிடையாது என்று சொன்னார்கள். அந்த அறையின் கதவுகளை திறக்க சொல்லுங்கள். நான் அந்த மாவீரன் காலடிப்பட்ட மண்ணை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த ஐஜி உடனே சூப்பரண்டை அழைத்து அந்த அறையை திறந்து விடுங்கள் என்று சொன்னார். திறந்து விட்டார்கள். நான் மட்டும் உள்ளே சென்றேன். மண்டியிட்டு அமர்ந்தேன். இந்த இடத்தில் தானே பகத்சிங் தூக்கு மேலே ஏறுவதற்கு முன்னாலும் புரட்சி வாழ்க என்று முழக்கமிட்ட அந்த பகத்சிங் இந்த இடத்தில் தானே 2 நாள் இருந்திருக்கிறான். அவன் மண்ணை தொட்டு கும்பிடுகிறேன். பகத்சிங், உன் உடம்பில் என்ன வீர உணர்ச்சி இருந்ததோ, உன் நாடி நரம்புகளில் எந்த வீர உணர்ச்சி மின்சாரம் போல் பாய்ந்ததோ, அதே வீர உணர்ச்சி என் வாழ்நாளிலும் நான் சாகிற வரைக்கும் எனக்கு இருக்க வேண்டும். அதற்கு நீ அருள் செய்வாயாக என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். அந்த ஒரே நாளில் கூட்டணியை துண்டித்துக் கொண்டு வெளியே வந்தேன். கொள்கைக்காக, லட்சியத்துக்காக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தோழர்கள் அவர்கள் தான் இந்த கட்சியை காப்பாற்றி வருகிறார்கள். நான் அல்ல. லட்சக்கணக்கான இந்த தோழர்கள் எந்த பதவியும் கிடைக்காது. ஒரு பொதுக்குழு உறுப்பினர் வீட்டுக்கு சென்று 4 லட்சம் தருகிறோம், போட்டி பொதுக்குழு சேலத்துக்கு வாருங்கள் என்று சொன்னபோது 4 லட்சமா 40 லட்சம் கொடுத்தாலும் தீண்ட மாட்டோம் என்று ஏழை குடும்பத்தினர், லட்ச ரூபாயை கண்ணால் காணாதவர்கள், அவர்களுடைய வீட்டு மன துணைவியர்கள், தாய்மார்கள் விளக்கமாச்சார் அடிப்போம், மரியாதையாக வெளியே போங்கள் என்று சொல்ல மொத்தம் 65 பேர் சேலம் போட்டி பொதுக்குழுவுக்கு போனார்கள். 1285 பொதுக்குழு உறுப்பினர்கள் என்னோடு தான் இருந்தார்கள். அவர்களால் இந்த கட்சியை காப்பாற்றிய காவல் தெய்வங்கள் இன்னும் காப்பாற்றி வருகிறார்கள். அப்படிப்பட்ட தோழர்களைத்தான் நான் இங்கே பார்க்கிறேன். அவர்கள் மனதில் நம்மை தலைமையேற்று நடத்தி செல்கிறவனுக்கு சுயநலம் இல்லை. அவன் நேர்மையை தவறவிடவில்லை. அவன் கொள்கைக்காக, லட்சியத்துக்காக வாழ்கிறான். அவன் நம்மை அழைத்த போது என்னோடு வந்தால் பதவி எம்எல்ஏ ஆகலாம், எம்சி ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம் என்று கனவிலும் எண்ணி விடாதீர்கள். என்னோடு வந்தால் போராட்ட களங்கள், வேர்வை துளிகள், கண்ணீர் துளிகள், ரத்தமே வேர்வையாக கொட்டுகிற அளவுக்கு களங்கள், இவை மட்டும்தான் என்னோடு வருகிறவர்களுக்கு இருக்கும். அதற்கு சித்தமானவர்கள் மற்றும் என் பின்னால் வாருங்கள். மற்றவர்கள் இருக்கிற இடத்திலேயே, இருக்கிற கட்சியிலேயே இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். டேவிட் திருமண வரவேற்பிலே பாளையங்கோட்டையில் அதை எண்ணி வந்தவர்கள்தான் இந்த மேடையிலே அமர்ந்திருப்பவர்களும் எதிரே இருக்கின்ற தோழர்களும் நாடு பூராவில் இப்படி இருக்கிறார்கள். லட்சியம், கொள்கை, தமிழர், தமிழர் நலன் என்பதற்காக இருக்கிறார்கள். அதனால் தான் நான் கடைசியாக நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவையில் ஃபேர்வெல் டே ஸ்பீச்சில், பிரியாவிடை கூட்டத்தில் ஓய்வு பெறுகிறவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது நான் 4வது நபராக அழைக்கப்பெற்றேன். 7 நிமிடங்கள் பேசினேன். அப்பொழுது சொன்னேன், மகாராணா பிரதாப் சிங் போர்க்களத்திலே தோற்கடிக்கப்பட்டவர்களும், ஆட்டிகாட்டி யுத்தகலத்திலே அக்பர் படைகளால் அவன் தோற்கடிக்கப்பட்ட போதும், அவன் காடுகளுக்குள்ளே சென்று உதவி வாழ்ந்த போதும் அவன் சொன்னான், till the breads of dry grass available, உலர்ந்த புல்களினால் செய்யப்பட்ட ரொட்டி துண்டுகள் உணவாக கிடைக்கும் வரை, till the time water in streams available, நீரோடைகளிலே ஓடுகிற தண்ணீர் என் தாகத்தை தணிப்பதற்கு கிடைக்கின்ற வரையில், till such time I breathe the air of this atmosphere, இந்த காற்று மண்டலத்திலே உலவுகிற காற்றை நான் சுவாசிக்கிற கடைசி நேரம் வரையிலும் I will raise my sword for the liberation of my motherland, என் தாய் நாட்டை விடுவிக்க நான் உயர்த்திய வாளை கீழே போட மாட்டேன் என்று சொன்னான்.
இன்றைக்கு வைகோ சொல்லுகிறார், அதே வரிகளை சொல்லி I will write my sword for the liberation of தமிழ் ஈழம், அதே வார்த்தைகளை சொல்லி தமிழ் ஈழ விடுதலைக்காக நான் உயர்த்திய வாளை கீழே போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் விடை பெற்று வந்தேன். அத்தனை கட்சி தலைவர்களும் we are missing you, உங்களை நாங்கள் இழக்கிறோம், உங்கள் காந்த பேச்சை நாங்கள் இழக்கிறோம் என்று அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் என்னிடம் அன்பை கொட்டினார்கள். போதும், இது இந்த சம்பாத்தியம் போதும் என்று நினைத்துக் கொண்டு வந்தேன். இதை சொல்லுவதற்கு காரணம், இங்கே கூட்டத்தை நடத்திவிட்டு, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டத்தை நடத்திவிட்டு அவனுடைய சரித்திரத்தை சொன்னேன் என்று இவன் முதலில் கோவா மாநிலத்துக்குள்ளே நுழைந்தான். அனில் அகர்வால் விரட்டி அடித்தார்கள். குஜராத் மாகாணம் சென்றார், நுழையாதே இங்கே என்று குஜராத் மாகாணத்தினர் விரட்டி அடித்தார்கள். பிறகு மராட்டிய மண்டலத்துக்கு வந்தார். முதலமைச்சர் சரத் பவாரை சந்தித்தார். ஸ்டெர்லைட் ஆலையை நிறுவுவதற்கு லைசன்ஸ் கொடுங்கள் என்று கேட்டார். எந்த இடம் தேர்ந்தெடுத்தீர்கள்? ரத்னகிரி மாவட்டத்திலே உள்ள ஒரு இடம். தருகிறேன் என்று லைசன்ஸ் கொடுத்து விட்டார். உடனே இவன் 250 கோடி ரூபாய் செலவு செய்து பிரமாண்டமான கட்டிடங்களை எழுப்பி பலமான இயந்திரங்களை கொண்டு வந்து பொருத்தி திறப்பூடாவுக்கு நாகே இருக்கிறான் என்று அறிந்த ரத்னகிரி மாவட்டத்து விவசாயிகள் அல்போன்சா மாம்பழங்களை உற்பத்தி செய்கிற மாமரங்களை வளர்க்கிறவர்கள், பிரசித்தி பெற்ற அல்போன்சா மாம்பழங்கள். இந்த ஸ்டெர்லைட் விஷப்புகை பரவினால் இந்த மாம்பழங்களை எந்த நாட்டுக்காரரும் வாங்க மாட்டான் என்று முடிவெடுத்துக் கொண்டு அவர்கள் அதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கம் என்று நடத்தி அவர்கள் போராடினார்கள். அவர்கள் போராடியதன் விளைவாக அவர் அசைந்து கொடுக்கவில்லை. என்ன செய்தார்கள் தெரியுமா? கையில் இரும்பு குண்டாந்தடிகள், கையில் சம்மட்டிகள், கையில் கடப்பாறைகள், இவற்றோடு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் படை திரண்டு போய் ஸ்டெர்லைட் கம்பெனியினுடைய சுற்றுச்சுவரை முதலிலே உடைத்து நொறுக்கினார்கள். உள்ளே சென்று கட்டிடங்களை உடைத்து நொறுக்கினார்கள். பொருத்தப்பட்ட எந்திரங்களை ஒடுத்தி உடைத்து தூள் தூளாக்கிறார்கள். முதலமைச்சரிடம் ஓடினார் அகர்வால், என் தொழிற்சாலையே உடைத்து விட்டார்களே, உங்கள் காவல்துறை அவர்களை தடுக்கவில்லையே என்றபோது சரத்பவார் சொன்னார், நான் தெரியாதனமாக உனக்கு லைசன்ஸ் கொடுத்து விட்டேன். மொத்த விவசாயிகளும் இன்றைக்கு திரண்டு எழுந்து விட்டார்கள். உன் லைசன்ஸ் ரத்தாகிறது என்று முதல் உனக்கு திரும்பவும் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன் என்றவுடன் செய்வது என்று தெரியாமல் நாட்களை ஸ்டெர்லைட் நிர்வாகத்தை நீங்கள் ஏன் சுப்ரீம் ஹைகோர்ட் இல்லை, பம்பாய் ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் ஏன் படையெடுக்கவில்லை, ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் போகவில்லை, எங்களுக்கு கொடுத்த லைசன்ஸை ரத்து செய்தது தவறு என்று நீதிமன்றத்தை நீங்கள் ஏன் நாடவில்லை? நீங்கள் அங்கு செல்லாமல் நேரடியாக செஞ்சாஜ் கோட்டைக்கு வந்தீர்கள். முதலமைச்சர் சகோதரி ஜெயலலிதாவை சந்தித்தீர்கள். ஸ்டெர்லைட் ஆலையை நாங்கள் தூத்துக்குடியிலே நிறுவ வேண்டும் என்று சொன்னபோது அவன் விண்ணப்பம் போட்ட 8வது நாள் லைசன்ஸ் கொடுத்தார் அந்த முதலமைச்சர். அந்த லைசன்ஸை வாங்கிக் கொண்டு இங்கே வந்து ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்கிய உட்பட்ட போது தூத்துக்குடி நகர மக்கள், மீனவர்கள், விவசாயிகள் எதிர்ப்பு காட்டி போராடினார்கள். அவன் மசியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் குருசுவர்ணாந்து சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு 1994ஆம் ஆண்டில் பல்லாயிரக்கணக்கான தோழர்களை திரட்டிக் கொண்டு உண்ணாநோன்பு போராட்டம் நடத்தினேன். 94, 95 நடத்தினேன், 96 நடத்தினேன், 96 கருப்பு கொடி ஊர்வலம் என்று இந்த தூத்துக்குடி வீதிகளிலே கருப்பு கொடி ஊர்வலம் தோழர்களை அழைத்துக் கொண்டு சென்றேன். துணை ஆட்சியர் அலுவலகத்தை, ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு நாங்கள் கைது செய்யப்பட்டோம். கைது செய்யப்பட்டு மாலை 6 மணிக்குத்தான் எங்களை விடுவித்தார்கள். சஞ்சய் அரோரா இன்றைக்கும் இருக்கிற அந்த போலீஸ் அதிகாரி ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்.
இங்கே டிஐஜியாக இருந்தான்.